ஒரு சமத்துவமற்ற சமூகம், பெண்களுக்கு எதிரான சமூகம் இருந்த எந்த வரலாற்று சுவடுகளும் நம்மகிட்ட இல்லை. அவர் பிரபாகரன் அவர்கள் எந்த கொள்கைக்கு அவர் சமூக நீதிக்கு வேண்டிய போராடிட்டு இருந்தார். எதையோ தான் கட்டிக்காரன் மேதாவித்தனத்தில் பேசுவது என்பது ஏற்புடைய கருத்தாக இருக்காது என்பது நான் கருதுகிறேன். சீமான் வந்து இந்த ஓனான் குஞ்சியில் போய் இருந்துட்டு இப்படி அசைச்சோன்னா அசைன்னு நினைக்குதுலாம். அந்த அக்கா தமிழிசை வந்து சீமான் கூட தீம் பார்ட்னர்னு சொன்னாங்க. என்ன தீம்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குது. கண்டிப்பாக சார். சார், இப்போ இருக்கிற பிரச்சனைங்க பார்த்தீங்கன்னா பெரியார் இருக்கிற பிரச்சனை தான் சார் அதிகமாக வந்து போய்கிட்டே இருக்குது. ஏன் வந்து பெரியாரை இப்போது பேசணும்? காரணம் என்ன? இதில் யாருக்கு என்ன லாபம்? தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் என்றே சொல்லலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கு தமிழர்களாக வாழுகின்ற நாம் ஒரு பெரிய கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்கள். நம்ம வந்து இடையிலே வந்த ஒரு ஆரிய கலாச்சாரம் சாதி என்ற கட்டமைப்பை உருவாக்கி சாதியால் பிரித்து உரிமைகளை மறுத்து, குறிப்பாக வந்து கல்வி போன்றவற்றை மறுத்து, அதை குலத்தொழில் செய்வதை வழக்கப்படுத்தி இதற்கு நம்மளை பழக்கப்படுத்தி விட்டார்கள். இதனால் வந்து இந்த சமூகம் எவ்வளவு இழிநிலைகளை அடைந்தது, பெண்கள் எப்படி உரிமைகள் இழந்தார்கள், எப்படி அவங்களுடைய எந்த வாய்ப்புகளும் இன்றி ஒரு அடிமையிலும் அடிமையாக வாழ்ந்தார்கள். இப்போ சதி போன்ற பெரிய கொடுமைகள், இப்போ பாலியல் தொழிலுக்கு பெண்களை அர்ப்பணிக்கிறது, ஈடுபடுத்தப்பட்டார்கள். அவங்க அதை குடும்பமே கொண்டு அர்ப்பணிச்சிடான். நீ இதுக்கு போயிடப்பான்னு இந்த காணிக்கை கொடுக்குற மாதிரி. இல்லை, எவ்வளவு கொடுமையான சம்பவம். குழந்தை திருமணம், மறுமணம் செய்ய முடியாது என்ற நிலைமை, சொத்தில் பங்கு இல்லை, இப்படி பல கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக. ஒரு தெருவில் கூட நடப்பதற்கு உரிமை இல்லை, சரியான உடை உணிவதற்கு உரிமை இல்லை. இந்த கொடுமைகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்ட இது வந்து ஒரு பெரிய வரலாறு. அந்த கொடுமைகள் வந்து உலகத்தில் வேறு எங்கேயும் இப்படி நடந்தான்னு எனக்கு தெரியாது, நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னா நான் கருதுறேன். அப்போ இந்த கொடுமைகளை எதிர்த்து ஒரு 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் பலர் வந்து பாடுபட்டிருக்காங்க. இவருக்கு வெள்ளையராட்சின்னு நம்ம சொல்லுவோம். பல சீர்திருத்தங்கள் அந்த காலகட்டத்தில் தான் உருவாகியிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்தியாவினுடைய கவர்னராக லார்ட் வில்லியம் பென்டிக் என்பவர் இருக்கும்போது தான், அவரால் தான் சதி ஒழிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்படி பல வரலாற்று இதில் வந்து இந்தியர்கள், வெள்ளையர்கள் பலரும் வந்து ரிஃபார்மிஸ்ட்டு வேலை செய்திருக்காங்க. நம்ம ராஜா ராம்மோகன் ராய் பற்றி பேசுவோம், சதி ஒழிப்பு. இப்படி பலர் இருக்காங்க. இப்படி இருந்து வந்து இந்த கட்டமைக்கப்படுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்த்திங்கன்னா, அந்த பிராமணர் இல்லாத ஒரு சங்கம் 1909 அது கட்டமைக்கப்படுது. அன்றைக்கே அதற்கான விதை போடப்பட்டு விட்டது. அன்றைக்கு போடப்பட்ட விதை கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து தென்னிந்திய தலைமுறை சங்கம், நீதி கட்சி, அதைத் தொடர்ந்து பெரியாரால் திராவிடர் கழகம் 1944, அதைத் தொடர்ந்து 67 வந்து இது வருது, நம்முடைய திமுக ஆட்சிக்கு வருது. திமுக ஆட்சி தாண்டவுடனே அதிமுக ஆட்சி தான் வருது. அதுவும் பெரியார் அண்ணாவை சொல்லி வந்த கட்சி தான் 72. அப்போது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு போட்ட விதை 67 அது மரமாக கனி கொடுக்கக்கூடிய அளவில் வளர்ந்து இன்றைக்கு வந்து அதை அசைக்க முடியாத ஒரு சித்தாந்தமாக இந்த சமூக நீதி கோட்பாடு, பெண்ணுரிமை கோட்பாடு, தந்தை பெரியார் தூக்கி பிடித்த இந்த கோட்பாடு இன்றைக்கு அசைக்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தக்கூடிய பெரும்பான்மை இயக்கங்கள், கட்சிகள் எல்லாமே வந்து பெரியாரை முன்னிறுத்தி அரசியல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ யாராலையும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு சித்தாந்தம் இன்றைக்கு பெரியார் பெயரில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
அது இவங்களுக்கு நிச்சயமாக உறுத்தலாகத்தான் இருக்கும். அப்போ அந்த உறுத்தலை போக்குவதற்கு இப்போ வந்து நீங்கள் வந்து முதல்ல சொன்னாங்க மாற்று அணி, மூன்றாவது அணி, திமுக அதிமுக இல்லாத அணி என்ன சொல்லி பார்த்தாங்க. முடியலை. ஏன்னா இந்த சித்தாந்தம் என்பது, இந்த சமூக நீதி கோட்பாடு என்பது, பெரியார் தூக்கி பிடித்த இந்த சமத்துவ கோட்பாடு என்பது அந்த அளவுக்கு வேரூன்றி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை வந்து அப்படி ஈஸியாக அசைக்க முடியாது. அப்போ இதனுடைய கதாபாத்திரமாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற அந்த பெரியாரை உடைப்பதன் மூலமாக இந்த சித்தாந்தத்தை உடைத்து விடலாம் என்கின்ற ஒரு கனவு தான் அவங்களுக்கு. ஆனால் இது நிறைவேற போகிறது இல்லை. ஏன்னா பெரியாரை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய மலை நம்ம வச்சுவிடமா. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான், இந்த ஓனா வந்து மலையில் உள்ள பாறையில் ஏறி உட்காந்துருக்கும். உட்காந்துட்டு இப்படி கையை வைக்க, அது என்ன நினைக்குமான்னா நான் அந்த பாறையை அசைக்கேன்னு. ஆனால் அதுக்கு தெரியாது அசையது அதுக்கு உடம்புன்னு. அப்போது பெரியார் என்கின்ற இந்த மிகப்பெரிய சித்தாந்தம், பெரியார் கட்டமைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த கோட்பாடு சித்தாந்தம் என்பது, இவர் சீமான் பண்ணுற இந்த ஓனான் குஞ்சியில் போய் இருந்துட்டு இப்படி அசைச்சோன்னா அசைன்னு நினைக்கிறதுலாம் அசைக்கவே முடியாது. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். சார் பிரபாகரன் விசஸ் பெரியார் அப்படிங்கிற அப்புறம் அந்த ஒரு கருத்துக்களை வைக்கிறார்ல சார், அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? திமுகவின் நிலைப்பாடு தான் என்ன? இப்போ நீ இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் நிலைப்பாடும் இதுதான் என்ன பொறுத்தவரை. நீங்கள் வந்து இதை ரூட்டை நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இன்றைக்கி சிலோனில் நடந்து கொண்டிருக்க, இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்பது சிங்கள பேரினவாதத்துக்கும் இவங்க தமிழ் சமூகத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை. அந்த சிங்கள பேரினவாத குழுக்கள் வந்து யார்கிட்ட மோதிட்டு இருக்காங்க? நீங்கள் தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்கள் இனக்குழு என்று பார்த்தா திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள். இவர்கள் உச்சரித்த மொழி, பேசுகின்ற மொழி, இவருடைய கலாச்சாரம், இவருடைய மரபு வழி, இவருடைய முன்னோர்கள், இதெல்லாம் வச்சு கணக்கிடக்கூடிய நம்முடைய அந்த வரலாற்று வல்லுநர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அன்றைக்கு வந்து ஆதி காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம வந்து அங்கே சிந்து நதியிலேருந்து தெற்பகுதி அப்படியே வந்து லெமூரியா கண்டம், இலங்கையை உட்படுத்திய எல்லா பகுதியும் வந்து திராவிடர்கள் வாழ்ந்த பகுதி, தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ் பேசின மக்கள், அல்லது திராவிட மொழியின் மூல மொழியாக விட்டு தமிழ் பேசிய மக்கள். அவரோட எல்கை வந்து இங்கே இருந்து அங்கே வரை இருந்திருக்கு. கிறிஸ்து பிறப்புக்கும் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த ஆரியர்கள் உள்ளே வராங்க. ஆரியர்கள் உள்ளே வருவதற்கு முன்னால் இங்கு இப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவுகள் இல்லை. இப்போ கிடைச்சிக்கூடிய வரலாற்று தரவுகள் கூட என்ன சொல்லுதுன்னா, எங்கேயும் ஒரு சமத்துவமற்ற சமூகம், பெண்களுக்கு எதிரான சமூகம் இருந்த எந்த வரலாற்று சுவடுகளும் நம்மகிட்ட இல்லை. அப்போ ஆரியர்கள் வந்து அதற்கு பிறகு வேத காலத்தின் பிற்பகுதியில் அவங்க வந்து மனுதர்ம சாஸ்திரத்தை கொண்டு வராங்க. மனுதர்ம சாஸ்திரத்தை நம்ப வைப்பதற்காக பல இதிகாசங்களை, புராணங்களை கட்டமைக்கிறார்கள். புராணம் என்னது? பழைய கதைன்னு அர்த்தம். அது புராணங்களும் இதிகாசங்களும் எதுக்கு கட்டமைக்காங்க? இவற்றை கட்டமைத்து இந்த மனு சாஸ்திரத்தை, மண்ணீதியை நம்ப வைக்கிறாங்க. இப்போ ஏன் நாங்கள் வந்து மகாபாரதத்தை எதுக்கும்? மகாபாரதத்தில் ஒரு சாதாரண ஒரு எளியவன், ஒரு அவர்கள் வந்து தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகின்றவன், அவன் வந்து ஏகலைவன். துரோணாச்சாரியார் வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறத பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டான். அவர் கற்றுக்கூட கொடுக்கல. பிறகு அவனுடைய திறமையை அவன் காட்டுறதை பார்த்துக்கிட்டு வியந்தவன துரோணாச்சாரியார் அவர்கிட்ட வந்து நீ குருதட்சணை வேணும்னு கேட்காரு. அவன் குருதட்சணை என்ன வேணும்னு கேட்டாக்கல, உன் கட்டை விரலை வெட்டிக்கான்னு கேட்டேன். இந்த கட்டை விரலை வெட்டி கொடுத்த பிறகு இவங்க வில்வித்தை எங்கே நிற்கும்? நிற்காது. ஆனால் அவன் அதை வெட்டி கொடுத்துட்டானான். அதை நினச்சிட்டான்னா வெட்டி கொடுத்துட்டான். துரோணாச்சாரியாராலேயே செய்ய முடியாத அளவிற்கு வில்வித்தை செய்யக்கூடிய ஒரு வீரனிட்ட பொறாமையினால், வெறுப்பினால், காழ்ப்புணர்ச்சியினால், குருத்துவமே இல்லாத ஒரு குரு அவர் கற்றே கொடுக்கல. அப்போ அதுதான் சொல்லுது, விதைக்காததை அறுப்பது. இது அவருக்கு இல்லை, அவர் கற்றுக் கொடுக்கல, அவன் பார்த்து கற்றுக்கிட்டான். அவனுக்கிட்ட விரலை வெட்டி கேட்காரு, அவன் வெட்டி கொடுத்துட்டான். இது குரு பக்தியா? இது எப்படி பக்தி? அப்போ இது பக்தியே இல்லை, இது முட்டாள்தனம். அப்போ இவனை நம்ப வைப்பதற்காக ஒரு புராண கதையை ஏற்படுத்தி, அப்போ குரு எதை கேட்டாலும்
உயர்ந்த இது எத்தனை விஷயங்களை படிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குரு வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், ஒன்று ஏகலைவன் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன். அவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன் இதை படிக்கக்கூடாது, ஆனால் கற்றுக்கிட்டான். ரெண்டாவது, அவர் வந்து குரு என்ன கட்டலும் செய்யணும். அப்போ குரு கையை கட்டால் கையை கொடுத்துட்டான். எவ்வளோ ஒரு தவறான கருத்தியலை அவர்கள் மகாபாரதத்தின் மூலமாக பரப்புகிறார்கள். அவர் இப்படி இருக்க சமயத்தில் நம்ம அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான். இதே மாதிரி தான் ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. புராணங்கள், இதிகாசங்கள் இப்படிப்பட்டவங்ககிட்ட கொண்டு வச்சு இது வந்து ஒரு கலாச்சார திணிப்பு தான். அப்போ நம்ம முதல்ல ஆதி தமிழர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நமக்குள்ள எந்த விதமான பிரிவினையோ ஏற்றத்தாழ்வோ இருந்ததாக எந்த சூடுகளும் இல்லை, எந்த வரலாற்று தரவும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட இந்த வேத காலத்தில் பிற்பகுதியில் இப்படிப்பட்ட பல்வேறு சடங்குகள், சம்பிரதாயங்கள், மூடநம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவால் ஏற்பட்ட கொடூரம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த பிரச்சனை. இந்த சாதிய கட்டமைப்பில் கூடிய பிரச்சனை. ஆமாம், பெண்களுக்கு எதிரான பிரச்சனை. சாதிய கட்டமைப்பு, மூடநம்பிக்கை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், இவையெல்லாம் சார்ந்த பிரச்சனை. ஈழத்தில் இருப்பது வேறு. அங்கே வந்து சிங்கள பேரினவாதம், தமிழ் மக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டோம், இவங்க உரிமைகள் பறிப்பு வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே அவருடைய அந்த காஸ்ன்னு சொல்லுவோம், அவர் எந்த காரணத்திற்காக அங்கே அவர் ஒரு போராளியாக இருந்தார் என்பதற்கான காரணம் வேறு. இங்கு பெரியார் எந்த காரணத்திற்காக போராளியாக இருந்தார் என்பதற்கு காரணம் வேறு. ரெண்டுமே ரெண்டு கான்டெக்ஸ்ட். அப்போ அதையும் இதையும் ஒப்பீட்டளவில் பார்க்கவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. இப்போ நீங்கள் நாளைக்கு அலெக்சாண்டர் த கிரேட்டு தான் பெரியாரோட பெரியார்னு சொல்ல முடியுமா? அவர் போர் தொடுத்துட்டு அவருக்கு வீரத்தை காட்ட சுற்றிட்டு இருந்தார், அது வேறு விஷயம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காசுன்னு சொல்லுவோம், எதற்காக அவங்க நின்னாங்க. அவர் பிரபாகரன் அவர்கள் எந்த கொள்கைக்கு, அவர் சமூக நீதிக்கு வேண்டிய போராடிட்டு இருந்தார். அவர் அங்குள்ள சிங்கள பேரினவாதம் எப்படி தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அதை உடைப்பதற்காக அங்கு வந்து உரிமைகளுக்காக ஒரு குரல் கொடுத்தவர். இங்கே சொந்த மண்ணில் இந்த மண்ணுக்கு சொந்தமான இனம், திராவிட இனம், அந்த இனத்தை சார்ந்த மக்கள் எப்படி சாதி ரீதியாக கூறுபடுத்தப்பட்டு, ஏன் ஆரியர்களில் ஏன் படிநிலை வைக்கல, ஏன் இங்கே திராவிடர்களில் மட்டும் படிநிலை வச்சாங்க? அப்போ இந்த படிநிலைகளை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட கொடுமையில் மக்கள் சிக்கியிருக்கார்கள் என்பதற்காக போராடியவர் பெரியார். ஏன்னா ரெண்டுக்கும் ரொம்ப மாறுபட்ட கருத்து. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் யார்? அவரும் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள் தான். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற மக்கள் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள். அது ஏன் இவங்க ஒத்துக்கிடலை? அதுக்கு மாற்று ஒரு வரலாற்று தரவை அவங்க தர முடியுமா? இல்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழர்கள் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள். அப்போ எந்த இனத்தை சார்ந்தவர்கள் நம்ம அவங்க சொல்ல முடியுமா? அப்போ இன்றைக்கி தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், மலையாளம் பேசுகின்றவர்கள், தெலுங்கு பேசுகின்றவர்கள், அதுபோன்று கன்னடம் பேசுகின்றவர்கள், இவர்களெல்லாம் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள். இவருடைய மூலமொழி தமிழ்மொழி என்கின்ற அந்த வரலாற்று தரவுகளை அவர்கள் தூக்கி எறிவது போல் பேசுவது என்பது ஒரு அவமரியாதைக்கு, அல்லது அவங்களுக்கு அது புரியாமல் பேசுவது என்று தான் நம்ம பார்க்கோம். சார் கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமான் அப்படிங்கிற அந்த ஒற்றையால் அந்த அவருக்காக மட்டும் பண ஆதாயம் மற்றும் அரசியல் ஆதாயத்திற்காக இது பயன்படுத்துகிறாரா? நீங்கள் வந்து தம்பி, நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி இந்த விஷயத்தில் என்னென்னா, இதை வந்து உணர்வு நிலையில் மக்களை எடுப்பது. ஆமாம், மக்களை உணர்வு நிலையில் எடுப்பது, தூண்டி விடுவது. அப்போ இவங்களை என்னென்னா மக்களை இப்போ வந்து சாதாரண இன்றைக்கு வந்து நம்ம கல்வி முறையில் நம்ம கற்றது வந்து நமக்கு பெரியார் ரொம்ப நம்ம கற்கல. இனம் சார்ந்த விஷயங்களும் நிறைய கற்று எல்லோரும் ஒரு புரிதல் இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தேசியம், அது தமிழ் தேசியம் என்பது ஒரு கற்பனை கட்டமைப்பு தான். பெரியார் வந்து தனித்தமிழ் இல்லவே இல்லை. நீங்கள் பெரியார் தனித்தமிழ்நாடுன்னு பேசினார், தனித்தமிழ்நாடு அது பெரியாருடைய கோஷம். அங்கே அவருக்கு தமிழ் ஈழம் பிரபாகரனுடைய முழக்கம். நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம வந்து இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டோம், இந்தியம் என்கின்ற ஒரு தேசியத்துக்குள்ளே நம்ம போயாச்சு. அப்போ இதை அன்றைக்கு அண்ணா தான் பேசுகிறாரு, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதில் வந்து இந்த இந்தியா என்கின்ற நாட்டில் நாம் இருக்கும் இதுக்கு எதிராக பேசினா அது தேச விரோத செயல்னு சொல்லும். இதுக்குள்ள நம்முடைய ஒரு பங்களிப்பு எப்படி இருக்கணும்னா, ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவத்திற்கு நேராக இருந்தால் இது இந்த தமிழ் தேசியம் என்று பேசுகின்ற நம்ம இதுக்கு எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்லை. அது தனித்தமிழ்நாடு கோரிக்கை எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி போகுது. இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்
ஒரு ஜனநாயக மரபுப்படி செயல்படக்கூடிய நாடு, கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதுன்னு வச்சுக்கிடுவோமா, நம்ம வந்து ஒரு நாடு மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு அதிகாரம் வந்துடும். அப்போ இவங்க பேசக்கூடியதுக்கும் நாங்கள் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லை, எங்களுடைய கோரிக்கை தெளிவாக இருக்குது. தனித்தமிழ் நாடு தான் பெரியார் சொன்னார். ஆனால் இந்தியா என்கின்ற ஒரு தேசத்திற்குள்ள நம்ம இருக்க சமயத்தில் நம்ம ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்படுத்தினால் நமக்கான உரிமைகள் அத்தனையும் நாம் பெற்றுவிடலாம் என்பதை நம்ம சொல்லலாம். ஆனால் இதை விட்டுக்கிட்டு நடைமுறைக்கே இல்லாத காரியங்களை எதையோ தான் கட்டிக்காரன் மேதாவித்தனத்தில் பேசுவது என்பது ஏற்புடைய கருத்தாக இருக்காது என்பது நான் கருதுகிறேன். ஓகே சார், சீமான் பேசும் தமிழக இந்த கருத்தியல்ல யாருக்கும் புரியவும் மாட்டேங்குது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பாஜகவும் அதிமுகவும் இவர் எதிர்க்கவே மாட்டேன்றார் முற்றிலுமே. அதனால இருக்கிற அனைத்து மக்களுக்குமே பாஜகவும் அதிமுகவும் இவரை இயக்குகிறதா பின்னாடி இருந்து. ஆனால் இவர் வந்து கேட்டா நான் வந்து பி டீம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பி டீம்லனா ஏ டீம்னு சொல்லிடுறா. ஆமாம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய வேடிக்கை, இவர் வந்து இப்படி சர்ச்சைக்குரிய பேச்சுகள் பேசணுன்னா அவருக்கு வக்காலத்து வாங்கின முதல் ஆள் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை, ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன். அண்ணாமலை வந்து என்ன சொன்னார், நான் அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் அவர் சார்பில் நான் தருவேன்னு சொன்னார். இப்போ பேச்சு மூச்சு இல்லை, எங்கே போனார்னே தெரியாது. ஆமாம். அவர் என்ன கொண்டவர் இதில் வந்து தம்பி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பெரியார் வந்து சில கருத்துக்கள் சொன்னார்னு இவர் பேசுகிறார். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆம்பளை வந்து தன் இச்சையை அடக்குவதற்கு அம்மாட்டா பட்டலம் பாரு, இதுக்குள்ளே போக வேண்டாம். சாதாரணமான ஒரு கிராமத்தில் ஒரு தைரியமான ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லணும். அவளை பார்த்து ஒருத்தன் கிண்டல் பண்ணா, நான் காதால கேட்டிருக்கேன், நாங்கள் காதால கேட்டிருக்கிறோம், பிள்ளைகள் கிண்டல் பண்ணா, டேய் என்னடா உனக்கு அம்மா இல்லையா, உன் தங்கச்சி இல்லையா, உன் அக்கா இல்லையா, உன் பிள்ளை இல்லையா, அவளுக்கு கூட படுக்க வேண்டியதானே. அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டு, அப்போ ஒன்றா ஒரு தமிழ் பொண்ணாக இப்படி பேசுது, தமிழ் பொண்ணு வந்து அம்மா கூட இப்படி படுக்கன்னு சொல்லுது, அப்போ தமிழ்ன்ற இப்படி மரபு இருக்குமோ, இல்லை தமிழ் இப்படி மரபு கொண்டுறன்னு அது பேசுன்னு சொல்ல முடியுமா? இவனை தம்பிகிட்ட கேட்க பேசிகிட்டு இருக்கான், என்ன தம்பி நசிக்கிறவன் களத்துன்னு சொல்ல, எப்படி இவரை பாடி லாங்குவேஜை பாருங்கள், என்ன சொல்ல, தம்பி களத்தை நசிக்கிறான். அப்போ அர்த்தம் நீ கூட என்னை கொண்டு போய் திருநாட்சவனில் புக் பண்ண முடியுமா? பேச்சு வழக்கு இவர் என்ன கொண்டு போடான்னு சொல்லிட்டு, அப்படியே இல்லை. அது வந்து ஒரு சாதாரணமாக பேசக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து அதில் ஒரு பிள்ளை வந்து சொல்லுது, நீ அது துன்புறுத்தப்படுகிற நேரத்தில் அது ரியாக்ட் பண்ணுது, இப்படி செய்யணும்னு சொல்லுது. ஒரு துஷ்டன், ஒரு காமவரியன், ஒரு இப்படி பண்ணவனை பார்த்து சாதாரண ஊரே சொல்லி, ஏன் அவன் பொண்டாட்டி பண்ணிட்டு அம்மா தங்கச்சிட்டு படுக்க வேண்டியதுன்னா ஏன் ஊர் பிள்ளை கிடைக்க வரணும்னு கேட்கக்கூடிய வழக்கம். நீங்கள் இப்போ பெரியார் சொன்னார், பெரியார் சொல்லலை, இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டுக்கே இல்லை, சப்ஜெக்டுக்கு எடுக்க வேண்டிய விஷயங்களே அல்ல. இப்போ பெரியார் அதை பேசினார், திருக்குறளை என்ன கான்டெக்ஸ்டில் பேசினார். இப்போ தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டார். ஆமாம், தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு அவர் சொன்னார்னா, நான் வந்து சொல்லலைன்னு வாதத்துக்கு நான் வரல, அதுக்குள்ளே நான் வரல. இப்போ நீங்கள் வந்து தமிழில் வந்து எதற்கு மகாபாரதத்தை கொண்டு வந்தாங்க, எதுக்கு ராமாயணத்தை கொண்டு வந்தாங்க, சரி கொண்டு வந்திருந்தா கூட அது இந்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்கணும். ஆனால் அதில் இருந்த தவறுகளை அந்த புராணங்களில், இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருந்த சமூக நீதிக்கு எதிரான, உரிமைகளுக்கு எதிரான கருத்துக்களை நியாயப்படுத்தி கற்றுக் கொடுப்பது நியாயமா? அது என்ன மொழின்னு அவர் கேட்டிருக்கலாம். அவர் எதை வச்சு கேட்டார், வேறு எதை வச்சு கேட்டார், அதுக்குள்ளே வரல. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதிகாசங்களை, புராணங்களை, சிறுகதைகளை, கட்டுக்கதைகளை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அதான் அவர் கேட்டார், மற்ற மொழிகளில் இப்படி இருக்கான்னு கேட்டார். இப்போ ஆங்கிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நான் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். முற்போக்கார கருத்துக்கள் தான் பொதுவே ரைட்டர்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ இது அன்னைக்கு மன்னருடைய ஆட்சி காலம். அந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் மன்னரை புகழ்ந்து பாடணும், இல்லாட்டி தெய்வத்தை புகழ்ந்து பாடணும், ரெண்டு தான் வழி. நீங்கள் வேறு எதுவுமே வாய்ப்பே இல்லை. அவர் டெமோக்ரஸியில் வாழலை. இப்போ இங்கிலாண்டில் ஒருத்தன் வந்து எழுதான்னா அவன் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கூட எழுத முடியும். இங்கே வந்து மன்னர் சேர சோழ பாண்டியர் எதிர்த்து யாராவது கதை எழுத முடியுமா? ஒன்றுமே முடியாது. அவர் பெரிய சேர மன்னர் அது பண்ணார், சோழ மன்னர் இதை பண்ணார், நம்ம வரலாற்றை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மன்னர்கள் கட்டின அரண்மனையை நம்ம பார்க்க முடியுது, அவங்க கட்டின கோயில்களை பார்க்க முடியுது. ஆனால் அவங்க கட்டின குடியிருப்பை நம்ம பார்க்க முடியலையே, அது கட்டி இந்த பள்ளிக்கூடங்களை நம்ம பார்க்க முடியலையே, அவர்கள் ஏழைகளுக்கு வீடுகளை மாட மாளிகைகள் ஆக்குறது நம்ம கேள்விப்படலையே. அதில் வந்து எனக்கு அதில் உயர்ப்பு இல்லை. நீங்கள் வந்து இவரெல்லாம் பெரிய சாதனை படைத்தாலும் நம்ம சொல்லலாம். சமூகம் எப்படி இருந்து, மக்கள் எப்படி இருந்தாங்க, ஆரிய சனாதன கட்டமைப்பை கொண்டு வந்த நேரத்தில் அதை எதிர்த்தாங்களா? இது முடியாது, ஜாதி இங்கே முடியாதுன்னு சொன்னாங்களா?
ஏழையினுடைய உழைத்த பணத்தை சுருட்டி வந்து நாங்கள் தான் கடவுளுக்கு அடுத்தபடின்னு சொன்னவர்கள் கொடுத்ததாக தான் வரலாறு இருக்குது. சொத்துக்களை அவங்களுக்கு தான் தார வரத்ததாக வரலாறு இருக்குது. ஏழைகள் வந்து ஏழையாக தான் வாழ்ந்தான், அடிமையாக தான் வாழ்ந்தான், தாழ்த்தப்பட்டவனாக தான் வாழ்ந்தான். கல்வி உரிமை இல்லை, பெண்களுக்கு உரிமை இல்லை. எது மன்னர்கள் காலத்தில் இருந்தது எனக்கு புரியல. அப்போ அதையெல்லாம் தூக்கி பிடிக்கவங்க அந்த கட்டமைப்பு உடைத்து எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தை சொல்லுகின்ற பெரியாரை வந்து தாக்குகிற நேரத்தில் சனாதன கருத்துக்களை, ஆரிய சனாதன கருத்துக்களை தூக்கி நான் ஏன் ஆரிய சனாதனம் திரும்ப சொல்லேன்னா, நமக்கு ஒரு தர்மம் இருக்குது. தாழ கிடப்பவரை தற்காப்பதே தர்மம், கீழே கிடக்கவனை தூக்கி நிறுத்த தர்மம்னு சொல்லக்கூடிய தர்மம் நாம் ஏற்றுக்கொண்டக்கூடிய தர்மம். அந்த தர்மத்துக்கு முரணான அவங்க ஆரியர்கள் கட்டமைத்த தர்மம். அந்த தர்மத்தை தூக்கி பிடித்து தான் மன்னர்கள் இருந்திருக்கான் நிறைய பேர். அது யார் விதிவிலக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சிறு வயதிலேருந்து அந்த மன்னர்களை பற்றி பார்த்துருக்கேன். அவர்கள் சார்ந்த பாடல்கள், புராணங்கள் எல்லாமே வந்து இதை சுற்றி தான் வந்துட்டு இருக்கே தவிர ஒரு சாமானிய நோக்கி வரல. அதில் வந்து அவர்களை தூக்கி பிடிக்காரு, அவங்க வந்து இவரை தூக்கி பிடிக்காங்க. அந்த அம்மா சொல்லுது தமிழிசை என்னது, நாங்கள் வந்து மாட்டு மூத்திரமா, அதுக்கு முன்னால் இவரை பற்றி சொல்லச்சப்பையும் அவங்களுக்கு எங்களை என்ன ஒரு தொடர்புன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அக்கா தமிழிசை வந்து சீமாங்கிட்ட தீம் பார்ட்னர்னு சொன்னாங்க. என்ன தீம்? அப்போ அவங்களே சொல்லாச்சு தீம்னு, ஒரே விழுந்தில் இருக்குது. ஆமாம், இதுதான் நான் என்ன சொன்னேன்னா, இது முன்னால் வந்து இவங்க ரகசியமாக பாஜகவும் நாதாகவும் ஒரு ரகசிய காதல் இருந்த மாதிரி இப்போ வந்து வெளியுறவுக்கு தெரிஞ்சு மணமக்களாக மணக்கோலம் கொண்டு வர மாதிரி நான் ட்வீட் கூட போட்டிருந்தேன். பாஜகவும் நாதாக்காவும் சித்தாந்த அடிப்படையில் ஒன்றுன்னு தான் சொல்ல வராங்களா? அதே ஒரு கவுண்டர் சொன்னாரா? அப்படி இல்லைன்னு சொன்னாரா? அப்படி சொல்ல முடியுமா? ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதாரங்களை கொண்டு வரேன்னு சொல்லார், அவருங்க டீம் பார்ட்னர் தமிழிசை சொல்லுவாங்க, ஹெச் ராஜா வந்து ரொம்ப தூக்கி பிடிக்காரு. அப்போது ஃபுல் சப்போர்ட்டே நான் வந்து சீமானுக்கு சப்போர்ட்னு, ஃபுல் சப்போர்ட் சீமானுக்கு கொடுக்கான்னு. அப்போ என்ன, அவங்களுடைய கருத்தியலை இவர் நிலைநாட்ட முயற்சிக்கிறார், அவங்களுடைய கருத்தியலுக்கு எதிரான கருத்தியலை உடைப்பதற்கு முயற்சிக்கிறார். ஏன்னா பாஜகவினுடைய எதிர்கருத்தியல் என்பது பெரியாரிய அம்பேத்கரிய கருத்தியல். அந்த கருத்தியலை இவர் உடைப்பார் என்ற நம்பிக்கை இவர்கிட்ட வச்சுக்கிட்டு இவர் தார்மாராக பேசுவதை ஆதரிக்கக்கூடிய ஒரு கையாளாத தகரத்தை பாஜக எடுத்திருக்கிறது. சார், சீமான்கிட்ட என்கிட்ட ஆதாரம், அதாவது திமுக தான் ஆதாரம் இருக்குது, நீங்கள் விவாதத்துக்கு வேணாம் வாங்க, ஆனால் நான் ஆதாரங்களை நான் கொண்டு வந்து வச்சிருவேன், ஆனால் திமுக தான் ஆதாரங்களை பூட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்ல. நீங்கள் என்ன பதில், இவரை விவாதத்திலேருந்தே டெலிட் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் யாரோ ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே. இப்போ நான் கூட இன்றைக்கி இந்த விவாதத்துக்கு வந்தேன்னா, இந்த பெரியாரிய கருத்தியல் அல்லது அம்பேத்கரிய கருத்தியல் வந்து மக்களுக்கு தெரியணும், அதுக்கு வேண்டி தான் வரேன். இது டிஃபென்ஸே இல்லை. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஓனான் கதை சொன்னேன். ஓனானுக்கு மலை ஆடுற மாதிரி தெரியும், ஆனால் ஆடுது ஓனான். அதே மாதிரி இதை வந்து அவர் பெரியாருக்கு மேலே நான் மண்ணவாரி பூசிட்டேன்னு நினைச்சார்னா அது முட்டாள்தனம். அது பண்ணவே முடியாது. ஏன்னா பெரியார் விதைத்த கருத்தியல் இன்றைக்கு ஆலமரமாக வளர்ந்து இத்தனை ஆண்டு காலம் 67லேருந்து இன்றைக்கு வரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த கருத்தியலை உடைப்பதற்கு எந்த முயற்சிகள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சி வீணாக போகிறது தான் வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கருத்தியலை உடைப்பதற்கு அவர் யாரை, அவர் ஆர்கிடெக்ட் ஆஃப் த ஐடியாலஜி, இந்த கருத்தியலை ஆணித்தரமாக கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்த்த அந்த பேராசான் பெரியாரை உடைப்பதன் மூலமாக அந்த கருத்தியலை உடைக்கலான்னு நினைக்கிறார். கண்டிப்பாக சார். சார், பெரியாரை முன்னிலைப்படுத்தி ஆரம்பித்த கட்சி தான் வந்து இன்றைக்கி வந்து நடிகர் விஜய் வந்து தொடங்கிய கட்சி. ஆனால் இந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சீமானை வந்து அவர் எதிர்க்கவே இல்லை, ஒரு ட்வீட்டு கூட போடலை அவர். ஆனால் அவர் வந்து திமுக மட்டும்தான் அவர் வந்து சாடி இருக்காரு, விஜயும் சரி சீமானும் சரி. ஆனால் முன்னிலைப்படுத்தி தானே சார் பேசியிருக்காரு. விஜய் வந்து பெரியார் தான் எங்களுக்கு உயிர் மூச்சுலாம் பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இல்லை, இப்போ அவங்க வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்தினா நல்லது தான். ஆனால் வந்து இப்போ பெரியாரை வந்து உள்வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து திமுக வந்து ஏன் இதை பற்றி கவலைப்படலை? திமுக வந்து இந்த கருத்தியலை உள்வாங்கி இருக்கிறது, இந்த கருத்தியலுடைய தேவையை உள்வாங்கி இருக்கிறது. திமுக தொடர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்க கருத்தியல் வந்து இந்த நாட்டுக்கு தேவை, அப்போ தான் முழுமையான வெற்றி பெற முடியும் நான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த கருத்தியலை உள்வாங்காதவர்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ், முக்கியத்துவம் வந்து நிச்சயமாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தான் நான் இதை பார்க்க, அந்த முக்கியத்துவம் தெரிவதற்கே வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக சார். சார், சீமான் வந்து விமர்சனம் வந்து ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக அமைகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்கு. இதை பற்றி உங்களோட கொஞ்சம் எலாபரேட்டாக, அது வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்கிற ஒரு விமர்சனம் சார். நீங்கள் அது நான் அதை மகிழ்ச்சியாக தான் பார்க்குறேன். ஏன்னா
பெரியார் யார், பெரியார் என்ன கருத்தை பேசினார், பெரியாருடைய கருத்தும் இன்றைக்கு மாடர்னிசம்னு சொல்லுவோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வளர்ச்சி இந்த முற்போக்கான சித்தாந்தத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. இதனால் தொடர்பு இப்போ நீங்கள் பெரியார் கற்பப்பையை அறுத்து எறியணும்னு சொன்னார் என்ன சொல்லாங்க. உலகம் பூரா நீங்கள் பாருங்களா, எத்தனை பேர் கருத்தடை பெண் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? பெரியார் சொன்னது தான். நீங்கள் பெரியார் அன்னைக்கு கருத்தடை வேறு, கற்பு பையை அறுத்து எரியுங்கிறது. நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி அறுத்தை எடுத்து இன்னும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வெஸ்ட்லேயில் பார்த்தீங்கன்னா தேவையில்லை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆள் எவ்வளோ இருக்குது. பல நாடுகளில் நீங்கள் கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று நான் நியாயப்படுத்தி நான் பேச வரல. அதாவது மனுஷனுக்கு இனப்பெருக்கம் எதுக்கு தேவை? தன்னுடைய இனம் அழிந்து விடாமல் பாதுகாப்பது அதானே. ஒரு மிருகத்துக்காக இருந்தாலும் மனிதனுக்கானாலும் தன்னுடைய இனம் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கான ஒரு சூழல் தான் இனப்பெருக்கத்துக்கு முக்கியத்துவம். ஆனால் இனப்பெருக்கத்தை தவிர வேறு மார்க்கமே இல்லை, இனப்பெருக்கம் மட்டும்தான் வேணும், இனப்பெருக்கத்துக்கான மெஷின் பெண்கள் என்று ஆரியர்கள் ஒரு கட்டமைத்திருந்த சித்தாந்தத்தை உடைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருந்து? பெரியாருக்கு இருந்து. பெரியார் அவர்த்தில் என்னென்னா நான் பார்க்குது, அவர் எதையுமே மைல்டாக சொல்லுவதில்லை. இப்போ நீங்கள் நம்ம ஆட்களே பார்க்கலாம், சிலர் உடனே குயிக்காக ரியாக்ட் பண்ணுவோம், சிலர் என்ன செய்வோம் அப்படி சட்டலாக விட்டுருவோம், அப்படி இப்படி பண்ணால் கொள்ளான்னு சொல்லுவாங்க. அது ஒரு டேஞ்சர் பாலிசி. உள்ளதை ஓப்பனாக பேசிட்டு முடிஞ்சு போச்சு. பெரியார் காமன் மேன்ஸ் லாங்குவேஜ் வச்சாங்க. எதுக்குடா அதை அறுத்து அறியிடாது, எதுக்கு நீ பிள்ளை புரிய மெஷின், அந்த மெஷினை அவனுக்கு வேண்டாம் தூக்கிப்படு, இப்படி தானே. அப்போ குடும்ப பெண்களாக இருக்கலாம்னு சொல்லாமல சார். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா, அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக இருங்க. அதாவது மாற்றம் இதில் இருந்து இப்போ எடுக்காதீங்க, அதாவது வேறு வெளியில் போகாதீங்க, சமூகத்திற்கு உண்டான பாதைகளில் நீங்கள் வேறு எது போகாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்துருக்கலாம்ல. இப்போ நீங்கள் குடும்பத்தை அவர் எதிர்த்தார்ல, ஏன் குடும்பத்தை எதிர்த்தார்? குடும்பத்தில் பெண்ணுக்கு நிலைமை என்ன தம்பி? இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தில் கூடிய பெண்ணு ஒருத்தனை காதலிச்சிட்டா, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடிய சுதந்திரம் எத்தனை குடும்பத்தில் கொடுத்துருக்கு? ஒரு பெண் பக்கத்தில் உள்ள பையனுக்கிட்ட பேசக்கூடிய சுதந்திரத்தை எத்தனை வீட்டில் உள்ள சகோதரர்கள் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க? சார் இன்றைக்கி இருக்க நிலமா ஓரளவுக்கு பெண்கள் சொல்லிடுறாங்க சார் வீட்டில். சில பெண்கள் மட்டும் அது இப்போ வருது. அதுக்கு பெரியார் கருத்தியலுக்கு பிறகு நீங்கள் பிஃபோர் பெரியார் ஆஃப்டர் பெரியார்னு பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு பிறகு தான் அந்த அந்த தைரியமே வருது. அது அவர் பேசினா அன்னைக்கு அந்த கான்டெக்ஸ்டில் பேசினார். நான் என்ன பொறுத்தவரை இன்றைக்கும் அந்த கருத்தியல் பேச வேண்டிய கடமை தான். பெண் ஒரு வீட்டினுடைய மிஷின் மாதிரி, வாஷிங் மிஷின் மாதிரி துணி துவைக்கணும், பெர்த் மிஷின் மாதிரி பிள்ளை பிறனா, கிச்சன் மிஷின் மாதிரி கிச்சனில் வேலை செய்யணும், வாட் இஸ் சார்? அப்போ அவர் அதனால சொன்னார், இதை உடச்சே ஆகணப்பா, நீ பிள்ளை பெரிய மிஷினா, பிள்ளை பெரிய மிஷினை கற்பு வேண்டாம் தூக்கி தூரப்படு, கற்பு வேணால் பிள்ளை பெற முடியாது, அவ்வளோதான். அல்லாமல் கற்பப்பைக்கும் இருக்கு தனிப்பட்ட பகையா? ஒரு பகை இல்லை. பெரியாருக்கு என்ன அது பகையா? அப்படி அல்ல. ஆனால் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை எப்படி கட்டுப்படுத்துகிறது, ஒரு பெண்ணை எப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள், இன்றைக்கி பெரியார் பேசின விளைவு தானே இன்றைக்கி பெண்கள் எவ்வளவு அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த திறமையும் பெண்களுக்கு இல்லைன்னு சொன்ன இதிகாசங்கள் இப்போ எங்கே போச்சு? பெண்களை ஒரு அழகு பொருளாக மட்டும் சித்தரித்த அந்த பாடல்கள் எல்லாம் எங்கே போச்சு? இப்போ காணா போயிட்டல. இப்போ பெண்கள் சாதித்து காட்டக்கூடிய நிலைமையில் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் போனால் ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டால் கேர்ள் சைல்டு, பொண்ணு தான். மார்க்கு ரேங்க் ஹோல்டர் யாருன்னா பொண்ணு தான். ஸ்டேட் லெவல் ரேங்க் ஹோல்டர் பொண்ணு தான். நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தா மேக்ஸிமம் மெரிட்டில் வந்திருக்குது பொம்பளை பிள்ளைகள் தான் வந்திருக்கு. அப்போ இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? அப்போ இந்த முட்டாள்தனத்தை உடைப்பதற்கு அந்த குடும்பம் என்ற கட்டு ஆண்களும் வந்திருக்காங்க, அதில் பெண்களும் ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் சரிசமாக வந்துட்டாங்களே ட்ராவல் பண்ணி சார், அன்னைக்கு இருக்கிறதா சார் இப்போ போராடினது. ஆமாம், இவங்களோட அவங்க வரல இல்லை சார். ஆமாம். அப்போ என்னென்னா நீங்கள் இந்த நிலைமையை அடைவதற்கு பெரியார் இவ்வளோ பேசுனது நியாயம்தான் சொல்லேன். பெரியார் இப்படி பேசலைன்னா இந்த நிலை வந்திருக்கு. அவர் நைஸாக பேசியிருந்தான்னு சொல்லுமா? லேசாக பெண்களையும் படிக்க வையுங்கள், பெண்களை பிள்ளை பிற கஷ்டப்படுத்தாதீர்கள் என்ன சொன்னால் எத்தனை கேட்டிருப்பான்? பெண்களே அதை ஏற்றுக்கிடாத. பெண்கள் தூக்கி எறிங்க, இது மெஷினா வேண்டாம் சொன்னால் அது பெண்கள் அதை யோசிக்க. ஆமாம், உண்மை தானே? பெரியார் சொன்னால் உண்மை தானே? நான் என்ன பிள்ளை பெரிய மெஷினான்னு உள்ள எண்ணம் அந்த பெண்களுக்கு உருவாக்கன்னா பெரியார் ஓப்பனாக கோபமாக நேரடியாக அதை பேச வேண்டிய நிலைமைக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். நீங்கள் எப்போவே நீங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வயலில் கால் வரப்பில் கால், வயல்லையும் கால் வரப்புலையும் கால். இவன் வயலில் போகிறனா வரப்பில் போனால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு கருத்தியலை பேசக்கூடியவர்கள் புரட்சியாளர்கள் பெரியார் லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணியிருக்கான். முன்னாலே பெரியார் லாங்குவேஜ் தான். யூரோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல
ரிஃபார்மிஸ்ட் லீடர்ஸ் வந்து அந்த இப்படி தான் பேசியிருக்காங்க, கட் அண்ட் ரைட்டாக தான். அதில் பெரியார் பேசின கருத்தியல் தப்பு இல்லை. பெரியார் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறார், பல நாடுகளுக்கு சுற்றி திரிந்து அவர் பெண்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வராரு. அங்கெல்லாம் பெண்களுக்கு சமமாக ஆண்களுக்கு சம பெண்கள் நடத்தப்பட்டதை பார்த்தாரு. பெண்கள் ஒன்றும் ஒருத்தனும் வாஷிங் மிஷின் மாதிரியோ கிச்சன் மிஷின் மாதிரியோ இல்லை பெர்த்து மிஷின் மாதிரியோ பயன்படுத்தல பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்து அவர் போல்டாக பேசினார். அந்த தைரியம் உனக்கு இல்லைன்னா வாயை மூடி நீ உட்காரு, பேசுனவர் இதுக்கு நான் குறை சொல்லணும், அந்த தைரியம் உங்களுக்கு யாருக்கும் இல்லை, நீங்கள் வாயை மூடிட்டு உட்காருங்க. அவருக்கு தைரியம் இருந்தால் அவர் பேசினார், என்ன தவறு இருக்குது? கண்டிப்பாக சார். தொடர்ந்து இப்போ ஈரோடு பரப்புரையில் தொடர்ந்து பெரியார் வந்து பெரியார் இடத்துலையே போய் பெரியார் வெறும் மண், இது பெரியார் மண் கிடையாது, இதுக்கப்புறமா பெரியாரை அழிக்கும் வரை, அதாவது அந்த சித்தாந்த கொள்கைகளை அழிக்கும் வரை நான் ஓய மாட்டேன், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காருல்ல சார். இது தமிழக மக்களுக்கு ஒரு உண்டான இடத்துல ஒரு வெறுப்படை செய்தில்ல சார். பெரியார் தமிழகம் என்பது பெரியாரையும் அம்பேத்கரையும் இல்லாமல் தமிழகமே கிடையாது இன்னைக்கு. இதை பற்றி உங்களோட ஒரு ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் சார். நீங்கள் இப்படி சொல்கிறவங்களுக்கு பெரியார் இல்லாமல் இன்னைக்கு வந்து பெரியாரும் அம்பேத்கரும் இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் நடத்தவும் முடியாது, அந்த கொள்கைகளை ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியாது சார். இப்போ ஈரோடு விஷயம் இப்போ தேர்தல் கவுண்டிங் முடிஞ்சோன்னு தெரிஞ்சிடும். அதனால் அது ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் இல்லை. நீங்கள் பெரியாரியமும் அம்பேத்கரியமும் இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? நம்ம அதை யோசித்து பார்ப்போம். நீங்கள் இந்தியாவுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் பெரியார் காங்கிரஸ் கட்சி வச்சு வெளியே வராரு, எதுக்கு வந்தார்? ஏன்னா தலைவர் பொறுப்பு தரலன்னு சண்டை போட்டு இருந்தாரா? இல்லை காங்கிரஸ் தலைவர்கள் மதிக்கலன்னு சண்டை போட்டு வெளியே வந்தாரா? இல்லை நான் இருந்த பதவியோட அதிக பதவி என்ன தாருங்க கேட்டுட்டு கொடுக்காதனால வெளியே வந்தாரா? அவர் அங்கே இருந்த நடைமுறைகள் அவருக்கு பிடிக்கல. காங்கிரஸ் மாநாடுகளில் 2 பந்தல் போட்டிருந்தாங்க. ஒன்றில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒன்றில் வந்து உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லி கொண்டவர்கள். ஏற்றுக்க முடியுமா? பெரியார் ரிபல்லியன். அவர் அன்னைக்கு அதான் செய்தார். அவர் வெளியே வந்ததும் அங்கே இருந்த நடைமுறைகள் கிளர்ச்சியாளர். ஆமாம், அவர் கிளர்ந்தெழுந்தால் வெளியே வந்தார். அன்றைக்கி வந்து அது வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். அவர் அம்பேத்கர் வந்து எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் அவர் வந்து 10 லட்சம் மக்களோட இந்து மதத்தை விட்டு புத்த மதத்திற்கு போயிருப்பார். அவர் இந்து மதத்தை என்ன சொன்னார்? என்னை ஒரு சக மனிதனாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதத்தில் நான் இருக்க தொடர விரும்பவில்லை. எனவே என்ன கடவுளை ஏற்றுக்கிடலை, இந்த மதத்தில் உள்ள சாமி என்ன ஏற்றுக்கிடலப்பா, அது சொல்லி நீ பிற்படுத்தப்பட்ட நீ தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லுது. நான் போகிறேன்ப்பா, என்னை கும்பிட்டு வரவேற்கக்கூடிய பௌத்த மதத்துக்கு, அங்கே எல்லாரும் சமம்னு சொல்லாங்கன்னு போனார். அது எவ்வளோ பெரிய தைரியம் வேணும்? அப்போ தான் வாழுகின்ற நாட்டில் வாழக்கூடிய சுமார் 85% ஒரு மத நம்பிக்கை கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை விட்டு பிரிந்து தன்னை பின்பற்றி வரக்கூடிய மக்களை தூக்கி கொண்டு அவர் வந்து இன்னொரு மதத்தை தழுவுகின்ற தைரியம் அவருக்கு இருந்தது. இவர் அது ஒருபடி மேலே போய் இறை மறுப்பாளராக போனார். இவர் என்ன சொன்னார்? இப்படி கடவுள்னா அந்த கடவுள் வேண்டாண்டான்னு சொன்னார். இந்த கடவுள் என்ன பிரித்து பார்க்குதா? நந்தன் வந்து கோயிலில் போய் பெருமானை வேண்டி நிற்கான், நீங்கள் வாப்பா பக்கத்தில்னு சொல்லக்கூடிய மனப்பக்கத்தில் இறைவன் இல்லைன்னா அந்த இறைவன் வேண்டான்னு சொன்னார். அதுதான் பெரியாருக்கு அதுக்கு. அப்போ இந்த 2 கருத்தியலும் ஒரு மிகப்பெரிய சிந்தனையை இந்திய நாட்டில் உருவாக்கிய சிந்தனைகள். ஸோ இந்த சிந்தனை என்பது சாதாரண சிந்தனையோ சித்தாந்தமோ அல்ல. எனவே இது வந்து அவங்க அப்படி பேசுனதுனால தான் இது வந்தது. இப்போ நீங்கள் வந்து எப்போ வந்து அவர் பௌத்தத்தை தழுவ போனாரோ அப்போ தான் இந்த கும்பல் என்ன நினைக்குது, காலப்போக்கில் இந்த மதம் இல்லாமலே போய் விட்டுருவோன்னு சொல்லி கொஞ்சம் நெளிவு சுழிவாக சில விஷயங்களை கையாள தொடங்குது. இதுதான் வரலாறு. அப்போ அது அவருக்கு அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய ஒரு தேவையான ஏற்பட்டிருக்கு. அவர் அதை எடுத்தார். அந்த அச்சத்தோடு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இப்போ 2 நாளைக்கு முன்னால் உத்தரப்பிரதேச நீதிமன்றம் ஒரு தம்பதி வந்து அவங்க கிறிஸ்தவ மதத்தை பற்றி மத பிரச்சாரம் செய்கிறான்னு சொல்லி மத மாற்றம் சொல்லி 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்கு. அவங்களை அடித்து துன்புறுத்திய கைவர்களை சும்மா விட்டுருக்கு. எந்த வழக்கம் அவங்கள பேரில் இல்லை. அப்போது இது ஒரு மத சுதந்திரம் பெற்ற நாடா என்ற கேள்வியை போகிற முன் வச்சா தப்பா? ஜனநாயக நாடு, ஒரு மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு என்று சொல்லுகிற நாட்டில் முழுமையான மத சுதந்திரம் இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கி ஒரு நீதிமன்றம் ஒருவரை வந்து இப்படி தண்டிச்சிருக்கு. அவர் மத பிரச்சாரம் செய்தார். மத பிரச்சாரம் செய்ய உரிமை இருக்குல்ல. அது என்ன சொல்லுதுன்னா டு ப்ரொஃபஸ்,
நான் இந்த மதத்தை சார்ந்தவன் தழுவுகிறேன் என்று சொல்லக்கூடிய உரிமை. டு ப்ராக்டிஸ், அந்த மதத்தை சார்ந்த சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதற்கான உரிமை. அண்ட் டு ப்ரொபகேட், அந்த மதம் குறித்த பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை. டு ப்ரொஃபஸ், டு ப்ராக்டிஸ் அண்ட் டு ப்ரொபகேட், மதத்தை தழுவ, மதத்தை பின்பற்ற, மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை. இந்த 3 உரிமையும் தந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இன்றைக்கு ஒரு குடும்பம் 5 வருஷம் மத பிரச்சாரம் செய்தார்கள் என்ற காரணத்திற்காக எந்தவித நியாயமான ஆதாரங்களும் இல்லாமல் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில். இது இப்போ அம்பேத்கர் அன்னைக்கு இந்த மதத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பேசி இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகு இது நடக்குதுன்னா அன்னைக்கு அவர் பேசாமல் இருந்த இன்றைக்கி என்ன நடந்திருக்கோம்? அப்போது சீமான் போன்றவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்டை, இந்த தேசத்தை, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை, இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினரை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமத்துவத்தை, சகோதரத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதராக அந்த எண்ணங்களை பாதுகாக்க கடமை தனக்கு இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் இப்படிப்பட்ட அநீதிகளை எதிர்த்து பேசணும். அந்த அநீதிகளை நடத்தக்கூடிய கும்பலோடு, அந்த ஆரிய சனாதன கும்பலோடு கைகோர்த்து நின்று கொண்டு நான் பெரியாரை உடைப்பேன்னு சொன்னால், அம்பேத்கரை உடைப்பேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கண்டிப்பாக சார். கடைசியாக ஒரு கேள்வி. சீமான் பொதுவெளியில் அநாகரிகமான வார்த்தைகள்லாம், ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள்லாம் சமீப காலமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிட்டு வர, இது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகா? ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும்? இந்த பிரிதி வழி தொடர்பாம் கர்மம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அது அப்படியே, இவருக்கு அது அவ்வளோதான். அவருடைய சார் இந்த ஒரு வரமுறையே இல்லாமல் பேசுகிறாருல சார். இல்லை, எல்லாத்துக்கும் சகட்டு மேனிக்கு யாராக இருந்தாலும் இதில் பிரபாகரன் ஒரு அண்ணன் மகனையே ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையெல்லாம் பேசிட்டு கடந்து போகிறாரு. எவ்வளோ பெரிய தலைவரோட சித்தப்பா பையன் ஒரு அண்ணன் மகன் அவர், அதையும் கடந்துட்டு போகிறார். எந்த ஒரு பத்திரிகையாளர் கேள்விகளுக்குமே எல்லாத்தையும் முடிச்சு திட்டுறாருல சார். நீங்கள் இதுவே ஒரு ஆதிக்க எண்ணம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு ஆளை அவர் பெரிய ஆளாக இருக்கட்டும், சின்ன ஆளாக இருக்கட்டும், எவ்வளவு இதாக இருக்கட்டும், அந்த நபரை இன்னொரு நபரை தரக்குறைவாக பேசுவது, அன்பார்லமெண்ட் வேர்ட்ஸ், ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளால் திட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள மரபு இல்லை. இன்றைக்கி அம்பேத்கர் யாரையாவது அப்படி பேசினாரா? பெரியார் யாரையாவது அப்படி பேசினாரா? பெரியார் தனிப்பட்ட முறையில் யாரையாவது ஒரு ஆளாக இப்படிப்பட்ட இழிவான வார்த்தைகள் பேசினாரா? பெருந்தலைவர் காமராஜரை பற்றிலாம் இவர் பேசினாரா? அவங்க எப்படிப்பட்ட தலைவர்கள்? அண்ணா பேசினாரா? கலைஞர் பேசினாரா? எவ்வளோ நிதானமாக பொறுமையாக பேசினார். இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்ற தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை காட்டுறாரா? ஏதாவது யாரையாவது திறக்குறவா பேசுகிறாங்களா? ஸோ ஒரு பண்புமிக்க ஆளுமைகள் யாருமே தன்னபர் விமர்சனங்களோ, தரக்குறைவான வார்த்தைகளோ, பொது வழிகளையோ, தனிப்பட்ட இடங்களோ, அரசியலில் முதிர்வடைந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. நிச்சயமாக ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்கள் அதையும் தாண்டி சொன்னால் ஒரு மனிதநேயம் உள்ளவர்கள், அதாவது பிறரை மதிக்கக்கூடியவர்கள் யாருமே இப்படி இழிவான வார்த்தைகள் பேச மாட்டார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே சார், மிக்க நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.